ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். அப்புறம் புது மாப்பிள்ள இனி ஒரே குஷி தான் பாஸ். அவனுக்கு குஷியோ இல்லையோ, ஆனா எனக்கு ரொம்ப குஷி பாஸ். இந்த நிமிஷத்துல இருந்து அவனை நான் பிரேக்கப் பண்றேன். சரண், ஆமாண்டா, இன்னையோட எல்லாம் முடிஞ்சது. உன் தொல்லை இல்லாம இனியாவது நான் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பாரா சரண், பாவுண்டா. நீ எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருந்தா அவரு கண்ணீர் விடாது குறையா பேசுறாரு. ஐயோ பாஸ், விட்ட ரத்த கண்ணீரே வந்துடும். இவனை போட்டு என்ன பாடுபடுத்திட்டான். இனி இவன் கிட்ட இருந்து நான் ரிலீஸ் ஆகிட்டேன். சரண், அவ்வளவுதானா? ஆமாண்டா, அவ்வளவுதான். இன்னையோட ஒரு சங்காத்தமே வேண்டாம்டா, முடிச்சுக்கலாம். நீ ஆச்சு, நிபிதா ஆச்சு. இன்னைக்கு தான்டா நான் ஃப்ரீ போல ஃபீல் பண்றேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. இந்த நாளுக்காக நீ எவ்வளவு வெயிட் பண்ணனு தெரியல, ஆனா நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டா. இன்னைக்கு தான் ஐ எம் சோ ஹாப்பி. சரண், ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. இன்னும் பொண்ணுகிட்ட இருந்து சம்மதம் கிடைக்கல. கிடைக்கிற வரைக்கும் உங்களை வச்சுதான் இனி போன் கால்ல டார்ச்சர் பண்ணுவான், பாத்துக்கோங்க. அடே, இன்னும் இது வேற இருக்கா? அப்போ இந்த ஜென்மத்துக்கு எனக்கு வாங்கிட்டே இருந்து விடுதலை கிடைக்காதா? வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. அவனுக்கு குழந்தை பிறக்கிற வர அவனுக்கு நீங்க தான். அது வர நான் தான் மாமா வேலை பார்க்கணும்னு சொல்றீங்க, அப்படித்தானே? எஸ், ஆஃப் கோர்ஸ். இதுல என்ன சந்தேகம்? அட போங்கப்பா, நான் எவ்வளவு சந்தோஷமா வந்தேன் தெரியுமா? இன்னையோட இவங்க கிட்ட இருந்து விடுதலை கிடைக்க போகுதுன்னு. ஆனா இவ்வளவு பெரிய இடிய தூக்கி போட்டுட்டீங்களே என் தலையில. பாஸ், ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படித்தானே, இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஆமா பாஸ், ஆமா, ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். அவன் லவ் பண்ற வரைக்கும் தான். அவன் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதோ அப்பனை விட்டு நம்ம தூரம் ஓடிடணும். இல்ல இப்படிதான் மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு கிடக்கணும். சரி விடுங்க பாஸ், வாழ்க்கைனா சில அடிகள் விழதானே செய்யும். வாழ்க்கைனா சில அடிகள் விழதான் செய்யும். ஆனா எனக்கு மட்டும் அடியா தானே விழுது. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. டேய் வருண், இருந்தா நீ ரொம்ப மோசம்டா. பாவம் சரண் எப்படி ஃபீல் பண்றாரு பாரு. ஃபீலிங்கா சரணுக்கா இருக்காதே. அவனுக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்காக என்ன வேணா செய்வான் இல்ல சரண்? ஆமாண்டா, நல்லா வாயில வருது. மாப்பிள்ள கூட பார்க்க மாட்டான், அப்புறம் வாய மூடிடு. டேய் அசோக், என்னடா டைம் ஆகிடுச்சு, இன்னும் யாரும் காணோம்? ஜிபி இப்பதான் கால் பண்ணா, வந்துகிட்டே இருக்காங்களாம். டேய் வருண், இன்னும் கொஞ்ச நேரத்திலே நீ நினைச்ச மாதிரி நடக்க போது. ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல? சந்தோஷமா தான் இருக்கான், ஆனா ஒரு பக்கம் சங்கட்டமாவே இருக்கு. வருண், நீங்க சங்கடப்படுற அளவுக்கு இங்க எதுவும் தப்பா நடக்க போறது இல்ல. எல்லாம் ரெடியா இருக்கு. நிபிதா வந்ததும் தாலி கட்டுதான். தேங்க்ஸ் அசோக். நான் அக்கா கிட்ட இத பத்தி எப்படி பேச போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எல்லார்கிட்டயும் பேசி சம்மதம் வாங்கிட்டீங்க. எல்லாருக்கும் சம்மதம். எல்லாம் உங்களால தான் அசோக். வரும் என்ன நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இனி நீங்க தான் சொல்லணும். நிபிதா பத்தி எல்லாம் சொல்லியாச்சு. இனி நீங்க என்ன முடிவு பண்றீங்களோ அது எங்களுக்கும் சம்மதம் தான். இனி உங்க கையில தான் இருக்கு. உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் அசோக் யோசிக்காம எந்த முடிவு எடுக்க மாட்டான். அசோக் என்கிட்ட சொல்லும்போது இது சரியா வருமான்னு நான் கேட்டேன். இது மட்டும் தான் சரியா வரும் அப்படின்னு சொன்னான். அசோக் சொன்னது எனக்கு சரியா தான் பட்டுது. சரி, உங்க எல்லாரோட முடிவும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பண்ணலான்னு அசோக் சொன்னான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அந்த கல்யாணம் நடக்கும். உங்க வீட்டு புள்ள நீங்க எப்படிதான் கல்யாணம் பண்ணி நினைப்பீங்கன்னு புரியுது. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வரணும்னு உங்களுடைய சம்மதம் இல்லாம எதுவும் அங்கே நடக்காது. உங்க எல்லார்கிட்டையும் இதை பத்தி பேசிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம பேசாம இருந்துட்டா இது அப்படியே இருந்துட்டு போகல. நம்ம பேசினா தானே இதுக்கான முடிவு என்னன்னு தெரியும். அண்ணி, உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா உங்க வீட்டுக்கு தான் வந்து வாழ போறா. நீங்க தான் சொல்லணும். எதா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். உங்களுக்கு நிறைய கனவு இருக்கும், இந்த மாதிரி பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு. அதனால நீங்க என்ன சொன்னாலும் அண்ணி, இதுல சொல்ல என்ன இருக்கு? வருண் விருப்பம் தான் எங்க விருப்பம். வருணுக்கு நிபிதாவை பிடிக்கணும் தான்
நிபிதாவே அவனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணோம். ஆனா அவன் இதுவரை சொன்னதே இல்லை. அவனுக்கு பொண்ணு பார்க்க போறான்னு சொன்னா வேணாம் வேணாம் அதே தான் சொல்லுவான். உன் மனசுல யாருன்னா இருக்காங்கன்னு கேட்டா அதுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டான். இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அவ்வளோதான் முடிச்சிடுவான். ஐஷு தான் ஒரு நாள் சொன்னான், சரி நம்ம ஏன் அங்கே இங்கேன்னு பொண்ணு கேட்டு அலையணும், நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே அதுவும் வருணுக்கு பிடிச்ச பொண்ணே இருக்கும்போது அவளே கட்டி வச்சிடலாம் தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணோம். ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்கதே பொண்ணு பார்க்குற அன்னைக்கு தான் தெரியும். பொண்ணு பார்த்துட்டு போனதுலேருந்து வருண் இதை பற்றி எதுவும் பேசல. நாங்களும் வருண்கிட்ட இதை பற்றி எதுவும் கேட்டுக்கல. இது வரைக்குமே நிபிதா எனக்கு பிடிக்கணும் இன்னும் சொல்லவே இல்லை. ஆனால் அவனுக்கு நிபிதா தான் பிடிச்சிருக்கு. அவன் சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம். நிபிதா ஏற்றுக்கிட்டானா கல்யாணம் பண்ணிக்கலாம். நாங்கள் நிபிதாவை நல்லா பார்த்துப்போம். எங்களுக்கு சம்மதம். நிபிதாவை நாங்கள் மனசார ஏற்றுப்போம். ரொம்ப சந்தோஷம் அண்ணி. அப்போ என்னைக்கு நல்ல நாள் வருதுன்னு பார்த்து கல்யாணம் பண்ணிடலாமா? சரி அண்ணி, ஒரு நல்ல நாள் பார்த்து வச்சிடலாம். எங்களுக்கு சம்மதம். ஆனால் நிபிதாவுக்கு தெரியாம எப்படி? நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு புரியுதுமா? நம்ம எல்லாரும் என்னதான் பேசி அவன் மனசை மாற்றணும்னு நினைச்சாலும் அவள் மாற மாட்டா. அப்படியே மாற்றிக்கிட்டாலும் வெளியே சொல்ல மாட்டா. ஏன்னா எல்லா நம்பிக்கையும் உடஞ்சி போச்சு. வருண் அவன் வாழ்க்கைக்குள்ள வந்தாதான் அதுலேருந்து வெளியே வருவா. இதில் எந்த தப்பும் இல்லை. எல்லாம் நல்லதுக்கு தான் செய்கிறோம். நீங்களே சொன்னீங்களே அவன் நைட்டில் சரியாக தூங்க மாட்டா, அழுதுகிட்டே தான் இருப்பானே. அவன் நல்லா இருக்கணும், இதெல்லாம் மாறும்னு நினச்சா இதான் ஒரே வழி. எவ்வளோ அக்கறையாக வரும் நிபிதாவை பார்த்துக்கிறான். நிபிதா சந்தோஷமா இருப்பா. யாரும் மனசு போட்டு குழப்பி வேண்டாம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லாருக்கும் சம்மதம் இல்லை, அவ்வளோதான், அதுவே போதும். எல்லாருக்கும் விருப்பம் தானே, அதனால தானே முன்னாடியே உங்களுக்கும் நிபிதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. ஆனா இப்போ உங்களோட முடிவு என்னவா இருக்கும் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. உனக்கு சம்மதம் சொன்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வருண், நிபிதாவை நல்லா பாத்துக்கோங்க. தெரியும் வருண், நீங்க நல்லா பாத்துப்பீங்கன்னு. நிபிதாவுக்கு டைம் கொடுங்க. இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க வருண். எப்படி சொல்ல வரேன்னு தெரியும் நினைக்க. எல்லாம் உடனே நடக்கணும்னு இல்லை. கண்டிப்பா அசோக், இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லணும்னு இல்லை. உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி தான். அது இல்லாம உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் அசோக். என்ன சொல்றீங்க வருண்? மேரேஜ் முடிஞ்சு இத்தனை மாசம் ஆகுது. ஆனா நீங்க இனிமையா மனசளவுல உங்களுக்கு ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம் இருக்கீங்களே. இது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க நினைச்சிருந்தா இதெல்லாம் எப்பயும் நடந்திருக்கும். ஆனா நீங்க இனிமையாவுக்காக வெயிட் பண்றீங்களே. இனிமையாவுக்கு நல்லா டைம் கொடுத்துருக்கீங்க. உங்களை பார்த்து நானும் நிறைய கத்துக்கிட்டேன். உண்மையா சொல்லணும்னா நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், இப்படி ஒரு மனுஷனானு. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அசோக். இனிமையாக்காக நீங்க இவ்வளவு டைம் கொடுக்கும்போது நிபிக்கு நான் பாத்துக்கிறேன் அசோக். உங்களை மாதிரி இருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனா நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வரும், என்ன நீங்க இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க? சரி, எங்களுக்குள்ள எதுவும் நடக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பா சொன்னாங்க. என்ன? ஆமா அசோக், அப்போ எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமே உங்களுக்கும் எதுவும் நடக்கலன்னு. என்ன வரும்னு சொல்றீங்க? ஆமா அசோக், எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணலான்னு பேசிட்டு இருந்தாங்க. எது? விட்டா நீங்க இப்படியே இருப்பீங்கன்னு அதான். யோ, என்னையா காமெடி பண்றீங்க? மேரேஜ் முடிஞ்சு இத்தனை மாசம் ஆகுது, இப்போ வந்து ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க சேரல, அதான் அவங்களே உங்களை சேர்த்து வைக்கலான்னு பிளான் போடுறாங்க. ஐயோ வேணாயா, வேணாம். என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? வருண், இங்க பாருங்க, உங்ககிட்ட யாருன்னா கேட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க. என்ன புரியுதா? இந்த மாதிரி ஏற்பாடு பண்றேன்னு எதுவும் காமெடி பண்ணி வைக்காதீங்க. போங்க அசோக், அது எப்படி நான் சொல்ல? யோ, என்னையா இப்படி பண்றீங்களே? எப்படி சொல்லனா? வயது என்ன சொல்லுங்கய்யா. நான் இந்த ஆட்டத்துக்கு வரல. ஆனா அசோக், இப்படி சொன்னதுக்கே உங்க முகத்துல லைட்டா வைக்க எட்டி பாக்குதே. அடே நீ போதுண்டா, எல்லாத்தையும் கோத்து விட. எனக்கு தெரிஞ்சு இந்த வேலைலாம் நீங்க தான் பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? இதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இல்ல. எல்லாரும் பேசிட்டு இருக்க சொல்ல காத்து வாக்குல என் கதிர பட்டுது, அதான். டேய், என்னடா ரெண்டு பேரும் குச குசன்னு என்னமோ பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமா? அது ஒண்ணு இல்ல வினோ. வருண், அது ஒண்ணு இல்ல வினோ, சும்மாவா? சரி, அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க? லவர்ஸ் பேசினாதான் காதல கேட்காத மாதிரி பேசுவாங்க. நீங்க ரெண்டு பேரும்
யாரு கதறி விழாத மாதிரி பேசுறீங்கன்னா அப்படி என்ன பேசுனீங்க? ஆ ஆ மேரேஜுக்கு அப்புறம் எப்படி என்ன ஏதுன்னு விவரமா சொல்லி கொடுத்தியா? ம், ஆமா, உனக்கு கல்யாணம் முடியட்டும் சொல்லித்தரேன். அதுக்கு எதுக்கு அத்தனை நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? இப்பயே சொல்லி கொடுத்தாலும் நான் நல்லா ஞாபகம் வச்சிருப்பேன். வினோ, வர வர உனக்கு வாய் சரியில்லைன்னு நினைக்கிறேன். வாய் மேலே ஒரு நாள் வாங்க போற. சரி, எங்க அவன்? யாரு? அதான் உன் ஃப்ரெண்டு. ஓ, உன் மாமனா? அவன் வந்தா நீ உதப்பியோன்னு வராம இருக்கான். டிடி நடிக்காதீங்கடா. உன் ஃப்ரெண்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்றேன்னு எங்க இருக்கான்? வர சொல்லு. ம், வரான். மாமா மேல ரொம்பதான் அக்கறை என்ன? ஆ, ஒரு மண்ணும் இல்ல. தெரியுது. ரொம்ப நடிக்காதடா. நீ ஒவ்வொரு அழகாத, அடங்கு. சீனியர், கண்கள் இருப்பது உன்னை ரசித்திட என்று சொல்ல பிறந்தே, கைகள் இருப்பது தொட்டு அணைத்திட அள்ளிக்கொள்ள துணிந்தேன். எதற்காக கால்கள் கேள்வி கேட்கிறேன், துணை சேர்ந்து போக தேதி பார்க்கிறேன். நெற்றியில் குங்குமம் சூட இள நெஞ்சினில் இன்பமும் கூட மெதுவா தரவா. இவ்வளவு அழகா ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கனே. யோ சீனியரே, அது சரி, ஏற்கனவே ஃபிளாட்டா? என்ன மேக்கப் பண்ணது யாரு? நான் இல்ல. அது யாரு? ஹல்கா. யோ என்ன நீ? இமையா போலாமா? இரு நபி, நீ சீனியர் சைட் அடிச்சிட்டு. ஜிம்மியா இருடி, என் ஆள் இன்னைக்கு என்னமோ ரொம்ப அழகா இருக்காரு. நான் போயிட்டு கொஞ்ச நேரம் இல்ல அதிக நேரமே சைட் அடிச்சிட்டு வரேன். நீ அது வரைக்கும் சீனியர் கூட கொஞ்ச நேரம் முக்க போட்டுட்டு. நான் போயிட்டு வரேன். ஐயோ ஹல்க், என்னையா நீ இன்னைக்கு இம்புட்டு அழகா இருக்க? அப்படியே உனக்கு பிடிச்சி கடிச்சிட்டு வா. வந்துட்டான்ல, என் ஹார்ட்டை கொத்தா எடுத்துன்னு போவேன். அவன் நடையோ தனி அழகு, உடையோ தனி அழகு, அப்படியோரான் அழகு, ஆயிரத்தில் ஓர் அழகு. பாய் ஃப்ரெண்ட் தான் பக்கம் வந்தான் நிலவே. வரும், சொல்லு நீங்க நிலவே. இருக்கீங்களா? ம், ஆமா நிபிதா. நீங்க என்ன திடீர்னு கோவிலுக்குலாம் வர மாட்டீங்களே? ஆமா வரும். இமையா தான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தா. சொல்ல கேட்காம நீ வந்துதான் ஆகணும்னு என்னை இழுத்துட்டு வந்துட்டா. உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு வான சொன்னா. இங்க வந்து பார்த்தா எல்லாரும் கோவில தான் இருக்காங்க. எதுனா விசேஷமா? ம், ஆமா நிபிதா, விசேஷம்தான். அப்படியா? என்ன விசேஷம் வரும்? கொஞ்ச நேரத்துல தெரியும். ஏன் நிபி, இப்போ ஓகேவா? என்னது ஓகேவா? சும்மா சொல்லுங்க, ஓகேவா இல்லையா? என்னன்னு தெரியாம எப்படி சொல்ல? ஒரு யுகமா சொல்லுங்களா, ஓகேவா? ஓகே. அப்போ கன்ஃபார்மா ஓகேவா? ஓகே தான். ஐயோ நிபிதா, தேங்க்யூ. தேங்க்ஸா? எதுக்கு? எதுக்குன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். என்ன வரும் நீங்க சம்மந்தம் இல்லாம பேசுறீங்க? அதான் சம்மந்தம் ஏற்பட போகுதுல்ல, அதான். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கு நல்லா புரியுது. உனக்கு மட்டும் ரகசியம் சொல்லவா? ரகசியமா? ம், ஆமா, ரகசியம்தான். சொல்லவா? இங்க 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 ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்ன? ஆமா நிபிதா, பயங்கரமான சம்பவம் நடக்க போகுது. நீங்க ரெடியா இருங்க. ரெடியா இருங்க. அப்புறம் இன்னைக்கு இப்போ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அடே, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. அண்ணா ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாரு? நீயே திரும்பி பாரு. இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா, பறிவிழும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு? சொல் நமக்கு முன்னாரம் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன? என்னை தீண்டக்கூடாதென
வானோடும் சொல்லாத வங்கக்கடல் என்னை ஏந்த கூடாதுன்னு கையோடு சொல்லாத புல்லாங்குழல் நீ தொட்டால் நிலவினில் கரைகளும் நீளுமே விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே உனை விட வேறு நினைவுகள் ஏது ரோஜா ரோஜா ரோஜா. அப்படி பாக்குற ஆ, இல்ல யாருன்னு பார்த்தேன். யாருன்னு பாத்தியா? ம், ஆமா. ஏ யாருன்னு தெரியலையா? தூர பார்வையா? ம், கொஞ்ச நாளா அப்படிதான் இருக்கு. ம் இருக்கும் இருக்கும். இருக்குதான். உங்களுக்கு இருக்கா? ஆ? இருக்கான்னு கேட்டேன். என்னது இருக்கா? மனசாட்சி தான். எது? மனசாட்சி இருக்கான்னு கேட்டேன். ஏன் அப்படி கேக்குற? நான் என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலையே. ஒன்னும் பண்ணாமலே எனக்கு கொள்றியே. ஐயா எதுக்கு அப்படி சொன்ன? ஆ, இப்படி வந்து சாவடிக்கிறீங்களே அதான். ஓஹோ அப்போ நான் பேசி பேசி சாவடிக்கிறேனோ? நான் பேசினா கூட சோறு கெரிச்சிட்டா இருக்க என்ன? நான் அப்படி சொல்லலையே. நீதான் ஏன் சொன்ன மனசாட்சி இருக்கானே? போயா உனக்காக. எனக்காக? ஆ ஒண்ணும் இல்ல. நான் தான் உயிரை எடுக்கிறேன்ல. ஆமா ஆமாவா? ஆமா, என் உயிரை தான் எடுக்கிறீங்க. இப்படி வந்தா முன்னாடி என்ன என் உயிரை கையில போட்டு இழுக்கிறீங்களே. டேய் பாத்துடா, விழுந்து தொலைஞ்சிட்டு போற. அதான் தொலைஞ்சிட்டனே. ஏன் புரியலையா? அப்போ தெளிவா விவரமா சொல்லவா? ஆஹா அப்போ புரிஞ்சிடுச்சா? இல்லையே. எனக்கு நல்லா புரியுதுடா. ஆ, விட்டா எங்கேயே அடே. புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் நடிப்பீங்க. அப்படியா? பட் எனக்கு நடிக்க தெரியாதே. அட பாவி, எனக்கு அவளுக்கு சுத்தமா செட் ஆகலன்னு சொல்லிட்டு நல்லா லவ் பண்றானே. இருடா உனக்கு இருக்கு. உங்க நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டு தரலாம். அப்பா கொடுங்க. கொடுத்துட்டா போச்சு. என்னது? நீங்க கேட்டது நான் ரெடி தான். அடே என்னடா பண்ற? நான் ரெடி, நீங்க ரெடியா? லவ் பண்ண நான் ரெடி, நீங்க ரெடியான்னு கேட்டுட்டு இருக்க. கேட்கிற இடமாடா இது? ம் பொண்ணும் ரெடி தான். பட் 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 சீக்கிரம் சொல்லி தொலைங்கடா, பிபி ஏறுதுல்ல. பட் பட் அங்க என்ன குழிய வெட்டுறாங்க, மேல வாங்கடா. பட் இந்த பட் ஈவினிங் சொல்றேன். அட போங்கடா. என்னடா இருக்கு அந்த பட்ல? சொல்லிட்டு போங்கடா, இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராதுடா. ஆனா இதுவும் நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு. லவர்ஸ் பேசுறது கேக்குறது ஒரு மாதிரி நல்லதா இருக்கு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? ம் சரி சார் என்ன மன்மத போல ரெடியாகி இருக்கீங்க? அப்படியா? நான் மன்மத போலவா இருக்கேன்? ம் ஆமா. சரி வீட்டில கட்டுவியா? உனக்கு கட்ட தெரியாதுன்னு நினைச்சேன். ம், ஆமா, எனக்கு கட்டுதான் தெரியாது. அப்புறம் எப்படி? இவன் தான். யாரு? ரோஷன் அண்ணாவா? ம், ஆமா, இவன் பார்த்த வேலைதான். உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? இப்ப கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எப்போ கீழே கலண்டு விடுமோன்னு. இது சிரிக்காதீங்க. இது என்ன ஸ்டைலுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்களோ? ஆமா சும்மா ஸ்டைல் காட்டுறீங்கன்னு நினைச்சேன். அட பொங்கங்க, கலண்டு கீழே விழாம இருக்க புடிச்சிட்டு இருக்க. என்ன அதுக்கு நீ இடுப்புல தானே கைய வச்சு பிடிச்சிட்டு இருக்கணும். நீ என்ன கீழ? அது ஒண்ணும் இல்ல, ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தேன். எல்லாரும் ஒரு மாதிரி பாத்துட்டு போனாங்களா. ஒரு தாத்தா என்ன பார்த்து என்னப்பா வயிறு வலியான்னு கேட்டாரு. அதான் இப்படி நின்னா ஸ்டைலா இருக்கும், கீழே கலண்டு விழுந்தா அப்படி எடுத்து சுத்திக்கலான்னு. ஏன் உண்மையா முடியலப்பா? போயா? அதான் இப்படியா? போங்கங்க, சிரிக்காதீங்க.
நானே பயத்துல இருக்கேன். நான் வேணும்னு சிரிக்கல, தானா வருது. ஓ, அதான் சாரி எப்பவும் ஃபேன் ஷர்ட் மட்டும்தான் போடுவீங்களோ? ம், சரி, மேரேஜ்ல எப்படி வேட்டி தானே கட்டியிருந்த? ம். உண்மையா சொல்லணும்னா அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டிருந்து, அதுவும் 2 பெல்ட் போட்டிருந்தேன். இப்ப வந்து இறங்க கூடாதுன்னு நல்லா டைட்டா போட்டிருந்தேன். ஐயோ, ஆனா நீ இருக்கியே. என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உனக்கு சொல்லி தந்திருப்பேன்ல. நான் உனக்கு சொல்லி தரேன் என்னது? எப்படி கட்டணு. உண்மையாவா? ம், ஆமா. சரி, நீ வீட்ல இருந்து கிளம்பும்போது பேண்ட் ஷர்ட்ல தானே வந்த, இது எப்ப சேஞ்ச் பண்ண? நான் எங்க சேஞ்ச் பண்ணேன்? இவன் தான் என்ன சேஞ்ச் பண்ண வச்சுட்டான். இவனுக்கு கம்பெனி கொடுக்கணுமா, அதனால. ஓஹோ, இதுவும் நல்லா இருக்கு. ஆளே மாறிட்டியே. ஆ, நீங்க மட்டும் என்னம்மா வீட்ல இருந்து கிளம்பும் போது சுடியில வந்தீங்க, இப்போ என்னன்னா ஆளே மாறி வரீங்க? எப்படி இந்த மேஜிக்? நீங்க எப்படி ரோஷன் எனக்கு கம்பெனி கொடுக்கறீங்களோ அதே போல நான் நிபிதாக்கு கம்பெனி கொடுக்கறேன். ஆஹா, ஓகே ஓகே. என்ன ஓகே? சும்மா